எதை திறக்கிறான்? பகல் 12 மணிக்கெல்லாம் டீ திறக்கிறான். அந்த அளவுக்கு குளிர். ஒரு ஆசாமி தலையை வெளியில காட்டவே இல்லை. அட்லீஸ்ட் டீ கடையா திறந்துருக்காதுன்னு நான் எட்டு திறந்து பார்த்தா ஒண்ணுமே நீ அநியாயமான ஊரா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு 6 மணிக்கு பெருமாள் கோயில மணி அடித்து திருப்பாவை சேவித்து எல்லாத்தையும் கையில பொங்கல் கொடுத்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர் காலையில் 6 மணிக்கு அந்த ஊர்ல திருப்பாவை சேவித்து பொங்கல் வாங்கி போயிருக்காங்க. இங்க என்னன்னா ஊரே ஆரம்பிக்கல, அந்த மாதிரி இருக்குது அந்த ஊர்ல. அந்த ஊர்ல இப்ப நடந்தது. இப்ப நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லையா? அந்த நம்மாழ்வாருக்கு சன்னதி வச்சிருக்காங்க, திருமங்கை ஆழ்வாருக்கு சன்னதி வச்சிருக்காங்க, ராமானுஜருக்கு சன்னதி வச்சிருக்காங்க, புறத்தாழ்வான் அங்க இருக்கிறாரு. இவ்வளவு எல்லாம் பிரமாதமா இருக்கு அங்க பார்க்கும்போது. இன்னைக்கும் பத்ரியிலையும் ஐசை தவிர வரணும் முடியாது அந்த ஊர்ல. பத்ரியில செப்டம்பர் மாசம் ஆனோன்னு எல்லாரும் வெளியில போட்டு தொட்டி விட்டுருவாங்க. ஏன்னா யார் அங்க இருந்தாலும் அப்படின்னு ஐஸ் மாதிரி மாறிடும் அவனே, அந்த மாதிரி ஆயிடும். அதனால எல்லாரும் செப்டம்பர் மாசம் ஆனோன்னு தொட்டிடுவாங்க வெளியில. அப்ப அந்த மாதிரி ஐஸ் அந்த ஊர்லயும் 4 மணிக்கு கோவில் திறக்கிறாங்க. எல்லா வேலையும் நடக்கும். ஒரு விதமான அந்த மாதிரி பதில் நடக்கும். அதாவது நாம கொஞ்சம் முன்னாடி இருந்தா சொல்லுங்க. கீசு கீசு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்ந்து வாசனரும் குரல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரையேலோ எம்பாவாய். இந்த பாடல் மீண்டும் ஒரு அடியாரை எழுப்புகின்ற ஒரு பாடல். இந்த பாடலிலே மீண்டும் ஒரு பறவையை பற்றிய செய்தி சொல்லிய பாடல். இந்த திருப்பாவிலேயே 2ஆ பிரிக்கணும். எதை? இந்த 10 பாட்டு பிரிக்கணுமோ இல்லையோ, இந்த 10ல 2 எப்படி பிரிக்கணும்னா, 1 நாள் விடிந்தமைக்கான அடையாளம் சொல்லப்பட்ட பாடல்கள், இன்னொன்னு அதை பத்தி செய்தியே இல்லாத கூடிய பாடல். நாள் முடிஞ்சு ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கான சாட்சியங்களை சொல்றது. எப்படி நேற்று சொன்னாங்க இல்லையா, என்னெல்லாம் இருக்கு? புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரவும் கெட்டியோ. அப்ப இந்த பாட்டிலையும் அதே மாதிரி ஒரு பறவையுடைய சத்தத்தோடு ஆரம்பிக்கின்றார். அப்ப இவர் கேட்கிறா, உள்ள இருக்கிறவன் இந்த மாதிரி நாள் விடுறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு. இல்ல நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமே, பழைய அதே வசனங்கள் தான். ஆமா, நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை, இந்த மாதிரி நின்றுட்டீங்க அப்படின்னு. இல்ல அங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கீச் கீச் என்று சத்தம் போடுகிறது அதை என்று சொல்லுகிறாரு. நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுவும் சேர்ந்துதான் சத்தம் போட்டுருக்கோம். அதனால அதை சொல்ல முடியும். இல்ல எங்கனால அதுங்க அந்த மாதிரி பண்ணிக்கல, அவங்க பேசுற பேச்ச நல்லா கேளு. என்ன கேளு? கீசு கீசு எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம். நான் எழுப்பி விட்டுருந்தா அது கைமையா கத்தின்னு போயிருந்துருக்குமே தவிர ஒன்னோட ஒண்ணு பேசாது. புரியுதா? ஒன்னோட ஒண்ணு பேசுறது அது வேற, திடீர்னு அடிக்கடி ஓடுறான்றது கூட அது வேற இல்லையா? அப்ப நம்ம பேசும்போது ஒருத்தோட ஒருத்தர் உட்காந்து பேசி நிற்கிறோமா, அது வேற விஷயம். இப்ப திடீர்னு ஒரு கலட்டா ஊர் நேரத்தில் ஜனங்க ஓடி நிற்கிறானா, அது வேற விஷயம். அப்போ இந்த பறவைகள் எங்களால் சப்தம் செய்யவில்லை, ஆனால் அவைகள் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றன. ஏன் ஒன்னோடு ஒன்று பேசுது? போன தடவையும் அந்த பறவைகள் பேசுன்னு சொன்னீங்க, இப்பயும் அந்த பறவைகள் பேசுனா என்ன அர்த்தம்னா, போன தடவை போனது எழுந்த உடனே அந்த கூட்டு இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, குட் மார்னிங் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அதுதான் நேற்று உள்ளும் சிலம்பினாரான் என்கின்ற அர்த்தம். இன்னைக்கு என்னன்னா, நாம புறப்பட்டாச்சு, டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குட் மார்னிங் முடிஞ்சு டாட்டா பை பை. இன்னைக்கு நாள் ஃபுல்லா நாம ஒருத்தர் பார்த்துக்க போதில்லை. நீ எங்கெங்கயோ போற, நான் எங்கெங்கயோ போறேன், எனக்கு எங்க எதை கிடைக்குதோ உனக்கு எங்க எதை கிடைக்குதோ தெரியல. அதனால ஒன்னோட ஒண்ணு இன்னைக்கு நாள் ஃபுல்லா நாம பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்னு அந்த ஏக்கத்துல, அந்த ஒரு துக்கத்தோடு அவைகள் ஒன்றோடு ஒன்று பிரிக்கின்றது. அப்போ ஒரு
ஆண் பறவையும் பெண் பறவைக்குமே இந்த பிரிவை தாங்க முடியலன்னும் போது ஆண்டவனை விட்டு நாமெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோமே, நீ பாட்டு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு பறவைக்கே தன்னை தன்னுடைய ஆண் பறவை பெண் பறவை பிரியும் போது அந்த சோகத்தை நிற்கும் போது, ஆத்மாவை விட்டு இத்தனை நாள் இந்த பரமாத்மா பிரிஞ்சு போயிருக்காரே அப்படின்னு உனக்கு அந்த சோகம் வர வேண்டாமா? நீ இன்னும் இந்த உலக இன்பத்திலே படுத்துட்டு நினைக்கிறியா அப்படின்றதுதான் நினைவூட்டுவதாக அவைகளே உணர்ந்து பேசினதான் பேசின பேச்சரவம் கேட்கிறோம். அவை அவர்களாவே பேசுகிறார்கள், நாங்கள் பேசவில்லை, எங்களால் அவைகள் பேச வைக்கப்படவில்லை என்பதைத்தான் இங்கே ஆண்டாள் சொல்லியிருக்கிறார். அவ இங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நேர்த்திய பெண் இந்த அடியார் அனுபவத்தை தெரியாதவர், இன்றைய பெண் தெரிந்தவர். அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா இதுக்கும் அதுக்கும் தான். அப்ப இங்க அவர்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி கேட்கிறாங்க, கீசு கீசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீசு கீசுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா இலக்கணத்தை கீசு கீசு என்றால் இந்த இலக்கணம். அப்ப ஆண்டாள் இப்படி ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க, தங்கத்தமிழ் மாலைன்றாங்க. புரியுது இல்ல? கீசு கீசுன்னு கத்துச்சாக்கா நமக்கு புரியுது. அப்போ ஆழ்வார் என்ன பண்றாங்க, நமக்கு புரிகின்ற மொழியிலே அவருக்கு பாடிக்கிறாங்க. எனக்கு இந்த புலமை இருக்கு, இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் அப்படி இல்லை, தெரியுமா பாரு அந்த வார்த்தையை பயன்படுத்த. கீசு கீசு அப்படி சொல்றதுல அந்த சூனாவை போட்டு முன்னாடி போட்டா என்னாச்சு, சுகி சுகி, நல்லா இரு நல்லா இரு அப்படின்னு போகும்போது உன்னோட ஒண்ணு சொல்லிக்கிறான். சுகி சுகி சொல்றாங்களே வாழ்த்தும் போது, என்ன சுகினோ பாவா அப்படிலாம் அலாடி வராது. அதனால நீங்க கவலைப்படாது. சுகி சுகி என்பது போது நீங்க சுகமாக இருங்கள், சுகித்து இருங்கள் என்று ஒரு பறவையும் சொல்லுகிறது இல்லையா? இப்ப ராமா ராமா சொன்னா என்ன பண்ணும், மரா மரான்னு சொன்ன என்ன ஆயிரும், வந்துடும். சோதி பாருங்க, கீச்சு கீச்சு இல்லை இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு வந்தோம்னா சுகி சுகி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கீய பிரிச்சோம்னா கா பிளஸ் இ கி இல்லையா, கா பிளஸ் இ கி. அப்போ கா ஈசா, கா ஈசா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கா என்றால் வட சொல்லி எதுன்னு அர்த்தம். கா அப்படின்னா எது, ஏன் அப்படின்ற மாதிரி கா என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தம். ஆகவே கா என்பது அப்படி ஒரு அர்த்தம். இங்க ஹிந்தி தெரிஞ்ச டான்ஸ் தொழில் படிச்சிருக்கேன், நான் கேட்டா தெரியாது. கா ஈசா என்றால் யார் கடவுள், யார் ஈசன் அப்படின்னு ஒரு பறவையும் கேட்டுக்கிட்டான். கா ஈசா கா ஈசா, யார் இறைவன் யார் இறைவன். ஈசன் என்றால் என்ன அர்த்தம்னா ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈசன். ஈசன்னா உடனே டைம் நம்ம பக்கத்துல போய் நிற்க கூடாது. இவர் தான் ஈஸ்வரன் சொல்ல, அவருக்கு பாவம் பேரே கிடையாது. அதான் பிரச்சனையே வந்துட்டு. அவருக்கு ருத்ரன் தான் அவருடைய பேர். வேதத்துல அவரை பத்தி என்ன சொன்னாங்கன்னா ருத்ரன் தான் சொல்லியிருக்காங்க. வர போறாங்க. அவருக்கு ருத்ரன், ருத்ரன்னா என்ன அர்த்தம்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தான் அவருடைய பேர். உணர்ச்சி வசப்படக்கூடியவன் ருத்ரன். ஏன்னா பிறந்த உடனே அழுதாராம் அவர். நம்மள மாதிரி அவரும் அழுதுட்டாரு. ஏன்பா அழறன்னு கேட்ட போது, ஐயோ என்ன படைச்சிட்டீங்களேன்னு அழுதாராம். அதனால அவருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவன் ருத்ரன். உடனே சொல்றான், ஏன்டா ருத்ர தாண்டவன் தாண்ட இருடா தோசை சொல்ற மாதிரி. அப்ப ருத்ரன் என்ன அர்த்தம், உணர்ச்சி வசப்படக்கூடியவன் அர்த்தம். எல்லாரும் கோபம் தான் படுற மாதிரி நினைக்கிறாங்க. கோபத்திலயும் ஒண்ணு, உணர்ச்சியில தான் கோபம் ஒண்ணு. அப்படிதான் அவனுக்கு தான் பேர். அதனால சிவன் சொன்னா கூட மங்களம் தான் அர்த்தம். அதுவும் அவனுடைய பேர் அல்ல. இந்த பேர் சொன்னாலும் அவன் பேர் இல்ல, அந்த பேர் சொன்னாலும் அவன் பேர் இல்ல. ருத்ரன் தான் அவருடைய பேர். அதனால ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன். ஆகவே கா ஈசா, யார் கடவுள் யார் கடவுள் யார் பரம்பொருள் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம போன பாட்டுல சொல்றது சேர்த்து இதுல சொல்லிக்கலாம். அங்க கேட்டத இங்க இந்த பதிலா இந்த கேள்வி வச்சு போன பாட்டுல கேட்டத அவங்க முடிக்கிறாங்க. போன பாட்டுல என்ன முடிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ள ஏன் குளிர்ந்தது, ஏற்றி உட்காண்டாங்க. யார் சொன்னாங்க, யோகிகளும் முனிவர்களும் ஹரி என்ற பேரரவுக்கு சொன்னாங்க. அதுதான் பதில். கா ஈசா என்ற
என்றால் இதுதான் பதில் அப்படின்னு அது ஒரு